ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வாணி கார்த்திக் கிச்சன். இன்னைக்கு நம்ம சண்டே லாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம தீபாவளி முடிஞ்சு இந்த வாரம் தான் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜே சமைக்கிறோம். தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாளே வந்துட்டார், ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி அவருக்காக ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி வைப்பேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிரியாணி அரிசியில் வச்சுருக்கேன். கோழி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோழி தான், 1 கிலோ அளவுக்கு தான் கறி வந்துச்சு. அதனால் நம்ம தனியாக சிக்கனை வேக வைக்க தேவையில்ல, அப்படியே வேக வச்சிடலாம். அதனால் நல்லா வெந்துடும். கோழி ரொம்ப இலசாக இருந்தால் எப்பவுமே சீக்கிரம் வெந்துடும். ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக பிரியாணி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நான் நாட்டுக்கோழி கிரேவி வைக்கிறதுக்காக இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டியில் வச்சாலே சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் இப்போலாம் அடிக்கடி மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி 2 வகையான மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஒரு மீன் பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை, இன்னொரு மீன் ரோகு. அதனால் 2லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ ஃபிஷ் இன்றைக்கே சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அப்பப்போ பொரித்து கொடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் நல்லா தான் தடவி வச்சுருக்கேன். ஆனால் பொரிக்கிறப்ப தான் தெரியும் மசாலா ஒட்டி வருதா ஒட்டாமல் வருதான்னு சொல்லிட்டு. பிரியாணிக்கும் சிக்கன் கிரேவிக்கும் தேவையான தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு பிரியாணிக்காக வச்சுருக்க நாட்டுக்கோழியில் தயிர், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம நார்மலாக தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டு சிக்கன் போட்டு வைக்கிற பிரியாணிக்கும் இந்த மாதிரி சிக்கனை முதல்ல மேரினேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் செய்கிற பிரியாணிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணிக்கு 1 1/2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இங்கே 4 பேர்த்துக்கு இதுவே போதும். 1 1/2 டம்ளர் அரிசிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புனாலே சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம். பிரியாணிக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலாலாம் போட்டுட்டு இன்றைக்கி க்ரீன் சிக்கன் பிரியாணி செய்யலான்றது தான் என்னோடய பிளானு. ஆனால் புதினா கிடைக்கவே இல்லை. அதனால் நார்மல் பிரியாணியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் க்ரீன் சிக்கன் பிரியாணி தான் செய்யணும். க்ரீன் சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே நான் கலரில் எதுவும் சேர்க்க மாட்டேன். நார்மலாக பிரியாணி என்ன கலரில் வருதோ அதுதான். அதனால் எந்த கலரும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண மாட்டேன். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம். ஏன்னா இது நாட்டுக்கோழி கொஞ்சம் நேரம் வெந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஃபிஷ் நல்லா தான் வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மேலே எடுத்து போட்டேன். ஏன்னா ஆயில்லேயே கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு. சிக்கன் வெந்துருச்சு. தம்பி கொஞ்சம் சூப் கேட்டான். அதனால கொஞ்சமாக எடுத்து கொடுத்தேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கப்போ அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. சூப் வேணும்னு கேட்டால் சிக்கன் இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொடுப்பாங்க. நீங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி சூப் குடிச்ச ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்துருச்சு.
ரைஸ் சேர்த்துட்டு தம் போட்டோன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். 1 டம்ளர் ரைஸ்க்கு நான் 2 1/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எப்போவுமே குக்கரில் தான் பிரியாணி வைப்பேன். சரி இன்னைக்கு தம் போட்டு பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக தான் வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம தண்ணி குழம்புல இருக்கிற சிக்கனை எடுத்து வதக்கிடலாம். அப்படி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். தண்ணி குழம்போடு சேர்த்து சிக்கனை சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சமாக வெங்காயம், மிளகாய் பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல இருக்க சிக்கனை எடுத்து போட்டுட்டோன்னா சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். இந்த தண்ணி குழம்போடு சேர்த்து சிக்கனை சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் அப்படி பண்ணால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். கிச்சன்லாம் ஓரளவுக்கு இப்படி தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம். கடவுளே நல்லா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. ரைஸும் நல்லாவே வெந்துருந்துச்சு. இந்த ரைஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஆனால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. குழையாம கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை. 12:00 சமைக்க ஆரம்பித்தேன். 2 மணிக்கு தான் எல்லா வேலையும் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றலாம். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கப்போ என்னோடய வீடியோஸ் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.